ஆசீர்வதிக்கப்படும் நாம மட்டுமே மகிழ்ச்சிப்படுவதாக அந்த கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசு, நன்றி, நன்றி, நன்றி. ஜபிக்தர் அவர்களும் இந்தியாவிலிருந்து ஸ்டார்ட். Pastor Victor, Pastor Victor Paul. Praise the Lord, Pastor. சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையில் லட்சுமி நிகழ்ச்சிக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த அருமையான வேலைக்காக, இந்த வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். சத்துடைய வார்த்தைக்காக தேவனை துதிக்கிறேன். பிரியமானவர்களை, இந்த அற்புதமான நேரத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் மனுக்குலத்தின் மீட்புக்காக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் நன்மைக்காக, மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்துக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அர்ப்பணிப்பிலே, பிதா கொடுத்த அந்த திட்டத்திலே, தீர்மானத்திலே, ஒரு அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருந்தார். அந்த உறுதியாக இருந்த காரியத்திலே அவருடைய உறுதியாக இருந்த காரியம் என்ன? மனுக்குலத்தின் மீட்புக்காக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் நன்மைக்காக, மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்துக்காக இயேசு கிறிஸ்து விரும்பாத 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்தளிக்க போறேன். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்பட்ட இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறீர். வார்த்தையை அனுப்பி மனுக்குலத்தை ரட்சிக்கிறீர். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற மனுக்குலங்கள், மனிதர்கள் உணர்வடைந்து ரட்சிப்படைந்து மக்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஆசீர்வாதமுள்ளவர்களாய் வாழ என் தேவனாய கர்த்தனை உதவி செய்ய வேண்டுமாய் பரிசுத்த ஆவிகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து விரும்பாத 3 காரியங்கள் என்று சொன்னேன். அதுல முதலாவதாக இயேசு கிறிஸ்து ராஜ பதவியை, தலைவர் பதவியை விரும்பவில்லை. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். 14-15. யோவான் சுவிசேஷம் 6:14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதர்சி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இப்ப அங்க கூடின ஒரு கூட்டங்கள் என்ன பண்றாங்க? இவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, நல்ல அப்பம் கொடுக்குறாரு, நல்ல அற்புதங்களை செய்யறாரு, இவரை நமக்கு வந்து நம்ம இனத்துக்கு, நம்ம சமுதாயத்துக்கு இவரை ராஜாவாக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு நம்ம இஷ்டப்படி எல்லாம் நம்ம வாழலாம், நம்ம எல்லாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்சத்திலே அந்த மனிதர்கள் முடிவெடுக்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். ஒரு பேசியிருக்கணும், இவரை தலைவனாக்கிடலாம் நமக்கு அப்படின்னு பேசியிருக்கலாம். அப்படி பேசுற சத்தங்களை, அந்த வார்த்தைகளை இயேசு கேட்டு அறிந்து இப்படியாப்பட்ட ஒரு பதவி வேண்டாம், ராஜ பதவி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி விலகி பிதாவோடு தனியா இருப்பதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மலைக்கு தனியாக போனார் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகத்திலும் சரி, பதவிக்காக மனிதர்கள் அலைகிறார்கள், பதவிக்காக போட்டி போடுகிறார்கள், பதவிக்காக லட்சங்களை, கோடிகளை செலவு செய்கிறார்கள், பதவிக்காக மனிதர்களை கொலை செய்கிறார்கள், மனுக்குலத்தை அழிக்கிறார்கள் மனிதர்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல தன்னை தேடி வந்த ஒரு ராஜ பதவி வேண்டாம் என்று சொன்ன ஒரு உன்னதமான தெய்வம் தான் இயேசு. பாருங்க, இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்தது ஒரு அன்னப்போஸ்ட்னு சொன்னா பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, மேடை பயிற்சி தேவை கிடையாது, வீடு வீடா போய் அலைஞ்சு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சாப்பாடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. எதையுமே செய்யாமல் ஒரு தலைவனா வர்றது அன்னப்போஸ்ட். அப்படித்தான் இந்த ஜனங்கள் தீர்மானம் பண்றாங்க. ஒரு அன்னப்போஸ்டா எதுவுமே எந்த ஒரு செலவும் அலைச்சலும் இல்லாமல் வருகிற ஒரு பெயர் பதவியை
வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து உதிரி தள்ளிவிட்டு மலைக்கு போனார். என்ன காரணம்? ஒரே ஒரு தரிசனம், ஒரே ஒரு லக்கு. அது மனுக்குலத்தை ரட்சிக்க தன்னுடைய ரத்தம் சிந்தப்படணும், தன்னுடைய ரத்தத்தினால ஜனங்கள் மீட்கப்படணும், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் அறிமுகப்படுத்தினார். அவர் உலகத்தின் பாவத்தை மட்டுமல்ல, சர்வத்தின் பாவத்தையும் சுமந்ததற்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பதவிக்காக அணுகிறார்கள், தேர்வுகளுக்காக அணுகிறார்கள். இதே ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அடையாளம் அமெரிக்க தேசத்துல ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு பதவி தேடி வந்தது. அவர் உலக புகழ் பெற்ற ஒரு சுவிசேஷகர் பில்லி கிராம். அவர் பல மனிதர்கள், அமெரிக்க செல்வந்தர்கள் வந்தாங்க. ஐயா, உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நீங்க இந்த தேசத்தை ஆளக்கூடிய சனாதிபதி ஆகக்கூடிய நல்ல பொறுப்பு இருக்கு, அதை ஆளுகை செய்யக்கூடிய தாளந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சனங்கள் சொன்னபோது, அதிகாரிகள் சொன்னபோது பில்லிகிராம் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் ஏற்கனவே மேலான பதவியில இருக்கிறேன், இந்த கீழான பதவிக்கு நான் வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னார். இதுதான் ஒரு உத்தம ஊழியக்காரனுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து எப்படி பதவியை வேண்டாம் என்று உதறி தள்ளினாரோ அதை போல பில்லிகராகம் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல இப்படி இல்லை. பிரியமானவர்களை, இயேசுவை போல பிரதிபலித்து இயேசுவை போல வாழ்வோம்னு சொன்னால் நாமும் நல்லா இருக்கலாம், ஜனங்களும் நல்லா இருக்கலாம். இயேசு மனுக்குலத்தின் மேன்மைக்காக தன்னுடைய ராஜ பதவியை வேண்டாம் என்று விட்டார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் விடுதலைக்காக இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து வாய் திறக்காத இருந்தார், வாய் பேசாம இருந்தார். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 7வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவரு வாயை திறக்கவே இல்லை. அவரை இழுக்கிற, அரெஸ்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க, அவர் அங்கிகள்லாம் உருவி எறுகிறாங்க, அவர் கைய கட்டுறாங்க, சிலுவையில கட்டுறாங்க, அடிச்சு இழுத்து கொண்டு போறாங்க, குத்துறாங்க, கோலால அடிக்கிறாங்க, உமிழ்ந்து முகத்துல துப்புறாங்க, சவுக்குனால அடிக்கிறாங்க. அவர் வாயே திறக்கவில்லை என்று சொல்லப்படுது. அவர் வாய் திறந்திருந்தா என்ன, ஒருத்தன் கூட உயிரோட இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவருடைய சத்தத்தினாலேயே பெண்மான்கள் ஈனும் என்று வேதம் சொல்லுவது. அவருடைய சத்தத்தினால கேதர் மரங்கள்லாம் முறிந்து விடும் என்று சொல்லப்படுது. அவர் சத்தம் போட்டு வாய் திறந்திருந்தா அங்க ஒரு பய உயிரோட இருக்க முடியாது. அந்த சிலுவைகள்லாம் நொறுங்கி ஒண்ணுமில்லாம சாம்பலா போயிருக்கும். அவர் ஒரே ஒரு சிலுவை சுமக்கணும், சிலுவையில கட்டப்படணும், சிலுவையில குத்தப்படணும், அடி வாங்கணும், அவமானப்படணும், நிந்தைகளை அனுபவிக்கணும், கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தனும், என்னுடைய சனங்கள் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், நான் அதற்காகவே வந்தேன் என்று சொல்லி அந்த திட்டத்துல, தீர்மானத்துல, அந்த தரிசனத்துல அவர் உறுதியா இருந்ததுனால வளவளன்னு அவர் வாய் பேசல. அவர் வாய் பேசாம இருந்ததுனால அந்த சிலுவையில அந்த திட்டம் நிறைவேறினது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்களும் இந்த உலகத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து 4 குடும்பங்கள் வாழ வேண்டும், 4 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், 4 ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி இல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும். இடத்துல வாய் பேசக்கூடாது, அமைதியா இருந்து கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருந்து வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருப்போமானால்
நாமும் நல்லா இருக்கலாம், நம் சந்ததியும் நல்லா இருக்கும், நம்ம மூலமாக நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களும் 4 ஜனங்கள் நன்றாக இருப்பார்கள். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, உங்கள் மூலமாக உங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாக உங்கள் சமுதாயம் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாக உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வாய் பேசாக இருந்தார், அமைதியாக இருந்தார், பாடுகளை சகித்துக் கொண்டார், வேதனைகளை சகித்துக் கொண்டார், துக்கங்களை சகித்துக் கொண்டார், துயரங்களை சகித்துக் கொண்டார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் வாய் பேசாத ஒரு தெய்வமாக இருந்தார். பிரியமானவர்களே, எனவே நாமும் இவ்விதமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இவ்விதமாக அமைதலோடு கூட இருக்க வேண்டும். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது சாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்றார். பிரியமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், எப்படி வாழ்றது ஒரு வழி தெரியாம இருக்கலாம். தேவ சமூகத்திலே அமருங்கள், அமைதியாய் அமர்ந்து தேவ சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசுவார், ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார், ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். ஆவியானவர் வழிநடத்தும் போது, தேவ வழிநடத்தல் வரும்போது கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறப்பார், உங்களுக்காக நல்ல மனிதர்களை கொடுப்பார், நல்ல உறவுகளை ஏற்படுத்துவார், நல்ல தலைவர்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ரட்சிக்கப்படலாம், உங்கள் ரட்சிப்பை பார்த்துக் கொள்ளலாம், நீங்கள் இந்த சமுதாயத்துல நல்லவர்களாய் வாழலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழலாம். அதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வாய் பேசாதிருந்து எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டார். பிரியமானவர்களே, 3வது ஒரு காரியம், மனுக்குலத்தின் மீட்பிற்காக, மனுக்குலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, மனுக்குலத்தின் சமாதானத்திற்காக, மனுக்குலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக 3வது இயேசு கிறிஸ்து கசப்பு கலந்த காடியை வாங்கி குடிக்காமல் அதை மறுத்து விட்டார். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத இருந்தார். நல்ல கவனிங்க, பெட்ரோல இழுத்து அடிச்சு கொண்டு போனாங்க, குத்துயிராக்கப்பட்டாங்க, உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், அப்பனா வறண்டு போயிருக்கும். அவர் ஏற்கனவே சிலுவையில என்ன சொல்றாரு, தாகமா இருக்கிறவர் சொல்றாரு, அவர் தாகம், அது இன்னொரு மொழிபெயர்ப்பு, அது ஆத்மா தாகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொன்னது தாகமா இருக்கிறேன்னு சொன்னா, அவர் காலை முதல் மாலை வரைக்கும் அடிச்சு எடுத்து கொண்டு போறாங்க, தெருவில் இழுத்து கொண்டு போறாங்க, சவுக்குனால் அடிக்கிறாங்க, சாட்டையினால் அடிக்கிறாங்க, தோல்னால் அடிக்கிறாங்க, முள்முடி குத்தப்படுகிறது, உடம்பெல்லாம் ரத்தம் வெளியேறி விட்டது. அவர் நான் வறண்டு போயிருக்கிறது, சிலுவையில தொங்குகிறார், தாகமா இருக்கிறோம். அப்ப என்ன பண்றா, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தாரு. ஒரு கோயில் ஒரு குச்சியில மாற்றி அதை அப்படியே நேற்றாம். அவர் அதை வாங்கி குடிக்க வைக்கவில்லை. அதை ஏன் குடிக்கவில்லை, ஏன் அவர்கள் அதை குடிச்சுக்கலாம், ஏன் குடிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த கசப்பு கலந்த காடியை அவர் குடித்திருந்தால் அது ஒரு புலவை வஸ்துக்கள் கலந்த காடி என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கசப்பு கலந்த காடியை அவர் வாங்கி குடித்திருந்தால் அவருக்கு நல்ல போதையில் இருக்குது. அப்ப உடம்புல பிரிக்கப்பட்ட ஒரு உழவன் நலத்தை உழுறது போல உடம்பெல்லாம் உழப்பட்ட காயங்கள், அந்த வலி அவருக்கு தெரியாது, மயக்கமா இருக்கும். சிறுவையில நல்லா தூங்கிருக்கலாம், மயக்கம் போட்டு, வலி தெரியாது, ரணம் தெரியாது, கஷ்டம் தெரியாது, வேதனை தெரியாது, துயரம் தெரியாது, பாடுகளை பற்றி தெரியாது. நல்ல சிலுவையிலே தொங்கிக் கொண்டு ஒரு தூக்கம், நல்ல ஒரு குட்டி தூக்கமாக தூங்கி இருக்கலாம், வலி தெரியாது. அது ஒரு போதை தெரியும். அந்த மாதிரி ஒரு குடிகாரங்க ஒரு புதுமுறையில் இருக்கவங்க நல்ல அடித்தன்னு சொன்னா அவங்க எதுவுமே தெரியாது. அந்த மாதிரிதான் அந்த போதை வஸ்து கலந்த அந்த காடியை குடிக்க மனதில்லாத இருந்தார். அவர் ஏன் அதை வாங்கி குடிச்சிருந்தான்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பு கிடைச்சிருக்காரு, அந்த பிரயம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பிரியமானவர்கள்,
அந்த கிரயத்தை உண்மையாக செலுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த பிதாவின் திட்டத்தை உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, மனுக்குலத்தின் மேலும் தியாகிகளாகிய உங்கள் மீது எங்கேயும் அவர் வைத்திருந்த கரிசனை, அவர் வைத்திருந்த அக்கறை, அவர் வைத்திருந்த மனதுருக்கம், அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வேதனையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகளை சகித்துக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. துக்கங்களை சகித்தார், வேதனையை சகித்தார், அவமானத்தை சகித்தார், நின்றுவை சகித்தார், சாதத்தை சகித்துக் கொண்டார். பிரியமானவர்களை, அவர் சகித்துக் கொண்டுதான் அந்த கசப்பு கலந்த பாடியை வாங்கி கொடுத்திருந்தால் இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் துதிக்க வேண்டும், தோற்றரிக்க வேண்டும். பிரியமானவர்களை, நாம் எப்படி இந்த கல்வி பாடுகளுக்காக நாம் துதிக்க வேண்டும் சொன்னோம்? ஆண்டவரே, எனக்காக நீர் நல்ல பதவிகளை வேண்டாம் என்று சொன்னீரே, எனக்கு தோற்றம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக நீர் வாய் பேசாதிருந்தீரோ, எனக்கு தோற்றம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளை போக்குவதற்காக, என்னுடைய சாதத்தை முடிப்பதற்காக, என்னுடைய அவமானத்தை முடிப்பதற்காக, என் சாதத்தை முடித்துக் கொள்வதற்காக, என் துக்கங்கள், துயரங்கள், என் பாடுகள், என் வேதனைகளை ஆண்டவனை மாற்றி செல்வதற்காக, ஆண்டவரே, நீ கசப்பு கலந்த பாடியை பிடிக்காமல் எனக்காக நீ பாடுகளை செலுத்திரோ, எனக்காக வேதனைகளை செலுத்திரோ, எனக்காக துக்கங்களை செலுத்திரோ, அதற்காக நமக்கு பேசுறோம் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, சொன்னாரு பேசணும் கீழே எல்லாருக்கும் தோத்திரம் செய்வது அது எதற்கு தனக்கு சாப்பிட தோத்திரம், சோத்திரம் கேட்டு விட்டு இதுக்கெல்லாம் தோத்திரம் சொல்ல. தோத்திரம் சொல்றது எதுக்காக தோத்திரம் சொல்லணும்? உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக மறித்தார், உனக்காக வேதனை பெற்றார், உனக்காக சாபமானார், அதற்காக தோத்திரம் பண்ணணும். அப்படி தோத்திரம் பண்ணும் போதுதான் திருவை தோறும். பிரியமானவர்களே, சம்பந்தம் இல்லாத காரியத்துக்கெல்லாம் தோத்திரம் பண்றது, காரணம் இல்லாத காரியங்களுக்கெல்லாம் தோத்திரம் பண்றது, இந்த மாதிரி காரியங்களை விட்டுட்டு தோத்திரம் பண்ணுவது எதற்காக? அந்த சிலுவை பாடுகள், அவருடைய தியாகம். ஆண்டவரே, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே இந்த சிலுவையை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஏழ்மை கோலம் பூண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஆணிகளால் குத்தப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக நல்ல ராஜ பதவிகளை வேண்டாம் என்று உதறி தள்ளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக பேர் புகழை வேண்டாம் என்று உதறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக பெருமைகளை வேண்டாம் என்று உதவியர் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தாழ்மை அணிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை எல்லா பாடுகளை சகித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக வாய் பேசாத ஆட்டை போல் இருந்ததே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஆண்டவர் நல்ல ருசியான பதற்றங்களை விரும்பாமல் இருந்ததே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தூங்காமல் செவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக அதிகாலை வனந்தரத்திலே ஜெபித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக மத்தியான வேளையிலே ஜெபித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இரா முழுவதும் ஜெபித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதா கொடுத்த திட்டத்தை எனக்காக முழுமையோடு நிறைவேற்றினரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லி அவருக்கு தோத்திரம். இரவும் பகல் அடைஞ்சா விடிஞ்சா அவருக்கு தோத்திரம் பண்ணணும். சும்மா அகத்தாரு இதத்தாரு ஜெபம் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அடைஞ்சா விடிஞ்சா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா கசப்புகள் ஓடி போகும். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உங்க குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தொழில காணப்படுகிற எல்லா காரியங்கள் எல்லாம் விலைக்கு மறைந்து உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புவார். தோற்றத்தினால கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா வேதத்தை ஆண்டவரை இங்கே சிந்திக்கிற காரியத்தில் ஆண்டவரை எதுக்காக சிந்திக்கணும்? சிந்திக்கிறது கூட இப்படி தோற்றம் பண்ணணும். செபிக்கிறது எப்படி செய்யணும்? ஆண்டவரே, ஆழம் நீளம் உயரம் அறியாத அந்த அன்பை, கல்வாரி அன்பை அறிந்து கொள்ளும்படி எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லிச்சார். ஆண்டவர் அந்த கல்வாரி அன்பை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த கல்வாரி பாடுகளை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆழம் உயரம் நீளம் உதவி செய்யும் சொல்லி செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய மனதுருக்க ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த மனதுருக்கத்தை நான் தெரிந்து கொள்ள, அந்த மனதுருக்கத்தை நான் பெற்றுக் கொள்ளுங்கள். சரியாக நாம் செபிப்போமானால் நம்ம செப வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கும்.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கும். அவர் மகிமையான ஜெபங்களை ஏறெடுத்தார், அற்புதமான ஜெபங்களை ஏறெடுத்தார். பிரியமானவர்களே, அவர் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை அவர் எப்படி ஏறெடுக்கிறார் பாருங்க. நல்ல கவனிங்க. எபேசியர் 3 நம்முடைய கர்த்தராகிய நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அகல பரிசுத்தவங்களோட கிறிஸ்துவனுடைய அன்பும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னவென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் ஜெபம். ஜெபம் தான் இதுதான். சும்மா நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? லேண்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்ல பொண்ணு செவத்து பொண்ணு கிடைக்கணும், நல்ல கலரான மாப்பிள்ளை கிடைக்கணும், இதுக்கெல்லாம் ஜெபம் பைபிள்ல சொல்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்னது வேணும்னு சொல்லி முன்னமே தெரிந்திருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு நல்ல பொண்ணு தேவை, நல்ல மாப்பிள்ளை தேவை, நல்ல வீடு தேவை, நல்ல உறவுகள் தேவை, நல்ல காரு தேவை, நல்ல வாகனம் தேவை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னொரு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு குறித்து எதற்காக கல்வாரி சிலுவையில் பலியானார் என்ற அன்பை ருசி பார்ப்பதற்காக, அன்பை அறிந்து கொள்வதற்காக நாம் சிரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஜெப சிறியம் நாம் ஜெபம் நடத்தினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இசைந்திருப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், நல்ல செவையான பாதையில நமக்கு நடத்துவார், நமக்கு ஒரு யுத்தம் பண்ணுவார், நமக்கு உதவி செய்யும்படி தேவ தூதர்களை அனுப்புவார், நமக்கு உதவி செய்யும்படி பணிவரை ஆவிகளை அனுப்புவார், நமக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை அனுப்புவார், நமக்கு உதவி செய்யும்படி கதவுகளை அவர் திறந்து கொடுப்பார், நல்ல நண்பர்களை கொடுப்பார், நல்ல தேர்வுகளை கொடுப்பார். பாருங்க, நான் இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல கிடக்க ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க சங்கமம் தமிழ் கருத்து வானொலி சேவையில் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான டேலண்ட் கிடையாது, தகுதி கிடையாது, உயர்வு கிடையாது, ஒரு பேண்ட்ல கிடையாது, ஒரு அந்தஸ்து கிடையாது. அதே மாதிரி மகேந்திரையா பாருங்க, லெஸ்லியா பாருங்க, கூட இருக்கிற சகோதரிகள் அந்த டீமை பாருங்க. ஒவ்வொரு தேசம், இலங்கை தேசத்துல இருந்து பிறந்து வளர்ந்து அவங்க எங்கெங்கே அவர்கள் ஒரு சமூகத்தை மாற்றங்கள் தூரத்துக்கும் தேவையாகிறார்கள். நம்மளை கூட்டி சேர்க்கிற தேவை, அவர் கிழக்கிலும் மேற்கிலும் நம்மளை கூட்டி சேர்க்கிற தேவை. கிறிஸ்தவுக்கு ஒரே இனமாக, ஒரே ஐக்கியமாக, ஒரே உருவமாக தங்களை இணைக்கிற தேவன் பாருங்க. அந்த தகுதி கிடையாது, திறமை கிடையாது, ஆனால் நம் திறமைகளை கொடுக்கிறவர் ஆண்டவர், நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறவர் ஆண்டவர், ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், நல்ல மனிதர்களை கொடுக்கிறவர் ஆண்டவர், நல்ல நண்பர்களை கொடுக்கிறவர் ஆண்டவர், வழிகளை திறந்து கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவரை பிரியப்படுத்தும் போது அவர் நம்மை பிரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களை, நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியில இந்த காலை வேளையில இந்த அற்புதமான ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம இப்ப பகிர்ந்து போறோம். 3 காரியங்கள். முதலாவது, உங்களுடைய என்னுடைய மேன்மைக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இயேசு கிறிஸ்து விரும்பாத காரியங்கள், மனிதர்கள் விரும்புகிற காரியம். தலைவர் பதவியா, தலைவர் பதவி, அதுவும் சிலவே இல்லாம தலைவர் பதவி எல்லாம் அண்ணா பேசா, நான் வரேன் நீ வரேன் போட்டி வரும். 2வது, வாய் பேசாத வாங்க, வாயை திறந்து பேசிட்டே இருக்கோம், அமைதியா இருக்கேன் அப்படின்னு பக்கவாக பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வாயே பேச பேசக்கூடிய வீட்டிற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் பாவமே அறியாத என்று சொல்கிறது. அப்படி இருந்தும் அவர் வாய் பேசாதவங்க, வாய் பேசாம இருந்தது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு மீட்பு. பிரியமானவர்களே, அவர் கசப்பு கலந்த தாடி கஷ்டி ஆகும் வரசபை கிடக்கு ஒரு மகத்துக்கு கூட அவர் ஏன் பிடிக்கல, நீங்க நல்லா இருக்கணும், உங்க சண்டைகள் நல்லா இருக்கணும், உங்க மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க கோஷம் நல்லா இருக்கணும், வேற சமுதாயம் நல்லா இருக்கணும், தூய்மை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் கசப்பு கலந்த காடியை வாங்கி பிடிக்காத ஒரு புத்தீராக தோன்றினார்.
அதற்காக ஆண்டவரை சொல்வாய். இன்னொரு சொல்லுங்க, இயேசுவே எனக்காக நீர் ராஜ பதவிகளை தோன்றதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக நீர் அமைதியா இருந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்காக கசப்பு கலந்த காரியை வாங்கி புஷ்பிக்காதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு அதிசயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உண்மை துன்பத்தை நானும் 4 ஜனங்களுக்கு நன்மை செய்து நானும் அதோட ஆசீர்வாதமாக இருக்க வாழ விரும்புகிற செல்கிறவுடன் நீங்கள் இருக்கிற இடத்துல அதை முழங்கால் பிடிச்சிருந்த அர்ப்பணிப்பு சொல்லிட்டோம். நல்ல தகப்பனை நன்றியோடு மத்திக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த வெளியேறப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவர். சகல பிரஸ்தாவத்தை பார்க்கும் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்காக கல்வாசிகள் செய்யப்பட்ட இந்த 3 காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவை, நீர் அற்புதமான தேவை, எங்கள் மேல் வைத்திருக்கிற தேவுக்காக இறக்கங்களுக்காக நன்றி. உலகம் எங்கிலும் இந்த நித்திய வாழ்க்கை நிகழ்ச்சி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் அவளை இருக்கிற இடத்துல புலங்கள் படியிட்டு அர்ப்பணித்திருக்கிற கண்ணீரோடு ஒப்பு கொடுத்திருக்கிற ஜனங்கள் மேலே பரிசுத்தாவுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும், அணிஞ்சு ஊற்றப்படும், ஊற்றப்படும். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சரித்திரங்கள், வேதனைகள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கங்கள், வேலையில்லா பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவ நாமத்தில நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆபிரகாம் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவ நாமத்தில இந்த ஜனங்கள் மேல பலிக்கும்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவ நாமத்தில கட்டளையிட்டு விடுகிறார்கள். கர்த்தாவே நித்திய வாழ்க்கை நிகழ்ச்சி நீங்க ஆசீர்வதிக்க செய்தியை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே புதிதாக கேட்ட மக்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்ய. அருமையானவர்கள் மகேந்திரையாவுக்காக, டீமுக்காக, சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம், எஸ்ஏயா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த கர்த்தாவை இன்னுமான ஊழியங்கள் வளர்ந்து பெருகி உலகம் முழுவதுமான கர்த்தா ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நேரம் ஆசீர்வதிக்க முடியும். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை பயன்படுத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தையை நன்றியாய் எங்களை தடை மற்றும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அது எல்லாவற்றையும் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கான மயமெல்லாம் குறைவற்றை செலுத்துகிறோம். எங்கள் மீட்புறமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றிங்க. ஆமென், ஆமென், ஆமென்.